கோட் படத்தில் விஜயகாந்த் காட்சி பார்த்துவிட்டு பாராட்டிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வெங்கட் பிரபு ஹாலிவுட்டில் இப்போது முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். கடைசியாக அவர் இயக்கத்தில் வெளியான கஸ்டடி திரைப்படம் படு தோல்வியடைந்தது. அதற்கு முன்னதாகவே விஜயிடம் கதை சொல்லி ஓகே வாங்கியிருந்த அவர் தற்போது கோட் படத்தை இயக்கி வருகின்றார். பெரும் எதிர்பார்ப்போடு இந்த படம் உருவாகி வருகின்றது. செப்டம்பர் மாதம் படம் ரிலீஸாக இருக்கும் சூழலில் படத்தின் செகண்ட் சிங்கிள் நேற்று வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. கங்கை அமரனின் மூத்த மகன் வெங்கட் பிரபு சில படங்களில் நடித்து அவர் சென்னை 6,28,000 மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நட்பு, கிரிக்கெட் ஆகியவைகளை மையமாக வைத்து படு ஜாலியாக அந்த படத்தை உருவாக்கியிருந்தார். படமும் மெகா ஹிட் ஆனது. முக்கியமாக முதல் பட இயக்குனர் போன்றே அவர் பணியாற்றவில்லை, அனுபவம் மிக்க இயக்குனர் போல் படத்தை உருவாக்கியிருக்கின்றார் என்று பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்தன. முதல் படத்தின் வெற்றிக்கு பிறகு இரண்டாவதாக சரோஜா படத்தை இயக்கினார். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனது. முக்கியமாக த்ரில்லர் ஜானரிலும் தான் கைகோர்த்தவர் என்பதை வெங்கட் பிரபு அந்த படத்தின் மூலம் நிரூபித்தார். தொடர்ந்தும் அவர் இயக்கிய கோவா படம் தோல்வி அடைந்தது. படம் வணிக ரீதியாக வரவேற்பை பெறாவிட்டாலும் படம் பார்ப்பதற்கு ஜோலியாக இருந்தது என்று ரொம்பவே கேஷுவலாக படத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்றும் ரசிகர்கள் ஓபனாக கூறினார்கள். வெங்கட் பிரபுவின் கேரியரிலே அவருக்கு திருப்பு முனையாக ஏற்படுத்திய திரைப்படம் மங்காத்தா. அஜித்தின் 50வது படமாக உருவான அந்த படம் மெகா பிளாக் பூஸ்டர் ஆனது. படத்தில் அவர் வைத்திருந்த ட்விஸ்ட் அதிரி புதிரி வரவேற்பை பெற்றது. மங்காத்தா வெற்றிக்கு பிறகு வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் என்ற வரிசையில் இடம்பெற்றுவிட்டார். மேலும் மங்காத்தா படத்தின் 2ஆம் பாகத்துக்கான லீடோடு படத்தை முடித்திருந்தார் அவர். மங்காத்தா படத்துக்கு பிறகு அவர் இயக்கிய சில படங்கள் சரியாக போகவில்லை. அந்த சறுக்கலை மாநாடு படத்தின் மூலம் சரி செய்து கொண்ட அவர் கடைசியாக கஸ்டடி படத்தை இயக்கினார். தற்போது விஜய், பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்டோரை வைத்து கோட் படத்தை இயக்கி வருகின்றார். அஜித்துக்கு எப்படி மெகா ஹிட்டை கொடுத்தாரோ அதேபோல் விஜய்க்கும் இதில் மெகா ஹிட்டை கொடுத்திருப்பார் என்று விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். படத்தின் ஷூட்டிங் இந்தியா, தாய்லாந்து, ரஷ்யா உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்றது. ரஷ்யாவில் நடந்ததுதான் இறுதிக்கட்ட ஷூட்டிங் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் சமீபத்தில் படக்குழு இலங்கைக்கு சென்றது. அங்கு வைத்து மைக் மோகன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ஷூட் செய்தது. இதற்கிடையே கோட் படத்தின் AI மூலம் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக ஒரு தகவல் ஓடியது. அந்த காட்சிகள் 2 நிமிடங்கள் வரை இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இந்நிலையில் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. அதன்படி கோட் படத்தில் விஜயகாந்த் வரும் காட்சிகளை மட்டும் படக்குழுவினர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போட்டு காண்பித்திருப்பதாகவும் அதனை பார்த்துவிட்டு படக்குழுவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டி தள்ளிவிட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது.